மா எப்படியோ பணத்தை ரெடி பண்ணிட்ட, அப்புறம் என்னம்மா விடுமா. தமிழ், இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? மோதிரம் ஒண்ணு வச்சிருந்தல, அதை வித்துட்ட. ஏண்டி, உங்க அப்பா நினைப்ப உங்ககிட்ட இருந்தது அது ஒண்ணு தானே, அதையும் வித்துட்டியா? இப்ப சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் நேரம் இல்லம்மா. மான மரியாதையோட வாழணும்னா ஒரு சில முடிவுகளை எடுத்துதான் ஆகணும். அந்த மோதிரத்தை விட அப்பா பெருசுமா. அவர் சீக்கிரம் கிடைச்சா போதுமா. அவர் நம்ம பக்கத்துலதான் எங்கேயோ இருக்காரு. கண்டிப்பா திரும்ப வந்துருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இத பத்திலாம் நீ யோசிக்காத. கடனை மட்டும் நம்ம சீக்கிரம் அடைச்சிடலாம். தமிழ், நானும் வேலைக்கு போறேன். தேனும் பார்ட் டைமா வேலைக்கு போயிட்டு இருக்கா. இந்த கடன் அடைக்கிறதுக்காக நாங்களும் எங்களால முடிஞ்ச பணத்தை கொடுக்கறோம். நீ ரொம்ப சிரமப்படாத தமிழ். மா, தேன் இன்னும் படிப்பையே முடிக்கல. அவளை போய் நீ எதுக்கு பார்ட் டைம் ஜாபுக்குலாம் அனுப்பி விடுற? இல்லக்கா, நம்ம குடும்பத்துல இவ்ளோ கஷ்டம் இருக்கும்போது நான் மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? எனக்கு 2 மணி வரைக்கும் தான் காலேஜ். அதுக்கப்புறம் நான் சும்மா தானே இருக்கேன். அந்த டைம்ல வேலைக்கு போறது ஒன்றும் தப்பு இல்லையே. தேனு, அந்த டைம்ல இன்னும் நல்லா படி. கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் நிறைய வருது. அதுக்கு நீ இப்பத்துல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணலாம்ல. ஒரே நாள்ல வாழ்க்கை மாறிடும் தேனு. ஆனா நாம அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். தினம் நம்ம வாழ்க்கைய மாத்துறதுக்கு சின்ன சின்ன உழைப்ப நாம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போதைக்கு உன் உழைப்பு மொத்தத்தையும் படிப்புல காட்டு. அது போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தமிழ் மா, தமிழ், இவர் பேரு ராஜேஷ், ஏபிசி பேங்கோட மேனேஜர். ஹலோ சார். வணக்கம் மேடம். இவங்க தான் தமிழ். அவங்க பேர்ல தான் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். ஓ, ஓகே மேடம். எனக்கு எதுக்குமா அக்கவுண்ட்? தேவைக்கு தான் தமிழ். கையெழுத்து போடு. மேடம், இந்தாங்க. இந்தாங்க சார். ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். ப்ராசஸ் மதியத்துக்குள்ள முடிஞ்சிடும். ஈவினிங்ல இருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வர மேடம். தேங்க்யூ. தமிழ், நான் உனக்கு உதவியெல்லாம் பண்ணல. உனக்கு டைரக்டர்ஸ் அக்கவுண்ட் ஒன்று ஓபன் பண்ணி கொடுக்கறேன். அது நீ செய்யற வேலைக்கு நான் கொடுக்க வேண்டியது. அதுல 2 கோடி ரூபாய் பணம் போட்டு வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம மாசம் மாசம் உன் பேர்ல இருக்க அக்கவுண்ட்டுக்கு உன் ஷேரோட டிவைண்ட் அது வருமானமா வந்து விழும். சூப்பர்மா, சரியான வேலை தான் பார்த்துருக்கீங்க. தமிழ், அப்புறம் ஒரே நல்ல பெரிய கோடீஸ்வரி ஆயிட்ட போல. இந்த மாமாவுக்கு செலவுக்கு பணம் எதுவும் கொடுப்பியா? மாமா, நீங்க வேற. ஏன் மாமா? 2 கோடியா? ஜனாமா, எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம் ஜனாமா. எனக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஏற்கனவே மாச சம்பளமா கொடுத்துட்டு இருந்தீங்கல்ல, அது மட்டும் கொடுங்க. எனக்கு அது போதும். தமிழ், உன்னோட பொசிஷனே உனக்கு தெரியல. உன் பொசிஷன்ல வேற யாரா இருந்தாலும் நான் இதை செய்வேன். அதான் இந்த கம்பெனியோட மரியாதை. வேண்டான்லாம் நீ சொல்ல முடியாது. இத்தனை வருஷமா இந்த கம்பெனிக்கு நான் மாடா உழைச்சிருக்கேன். என் சம்பளத்துல ஒரு 10,000 ரூபாய் இன்கிரிமெண்ட் கொடுத்துருப்பாங்களா? எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு நான் இந்த வீட்டுல என் தங்கச்சிக்காக மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பிரயோஜனம்? ஏங்க, உங்களை விடுங்க. இதோ மீனா இருக்கா பாருங்க. மீனாக்கு என்னங்க பிரயோஜனம்? அவ என்னத்த அனுபவிச்சிருக்கா? மீனா, எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டல நீ. சிவி சார், ஒரு நிமிஷம்.
சாப்பாடு ரெடியா இருக்கு, எடுத்து வைக்கவா? இல்லை வேணாம், நான் வெளில போய் சாப்பிட்டுக்கிறேன். ஏன் சிபி சார் வெளியில சாப்பிடுறீங்க? மணி 8 ஆச்சுல. 8:30க்கு ஒரு மீட்டிங் இருக்கு தமிழ். முதல்ல அது முடிச்சு தான் நல்லா சாப்பிட முடியும். நான் கிளம்புறேன். அப்புறம் சேதுக்கிட்ட செக் கொடுத்துருக்கேன். அந்த செக்ல மறக்காம சைன் பண்ணிட்டு. ஓகே? சிபி, என்னம்மா? அவ எதுக்குடா செக்ல சைன் பண்ணணும்? அவ தான் பண்ணணும். அதான் ஏன்னு கேக்குறேன். என்னம்மா தெரியாதா உனக்கு? நம்ம எல்லா அக்கவுண்ட்லயும் தமிழ் கையெழுத்து போட தான் பணம் வரும். ஏன் அப்படி? அதான் சிஸ்டம். ஜான் அப்படிதான் பண்ணி வச்சிருக்காங்க. தமிழ் ஒரு முக்கியமான அத்தாரிட்டிமா. இத்தனை நாளா தமிழ் தானே எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டு இருக்கா. வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியலமா உனக்கு. சரி, நான் லைட் வரக்கு லேட் ஆகும். ஃபோன் பண்ணிட்டே இருக்காத. எதுவாக இருந்தாலும் நானே கால் பண்றேன். ஓகே? பாய். அத்தை, சொல்லு மீனா. எதுக்கு அத்தை தமிழுக்கு புது அக்கவுண்ட்? புரியல. அவளுக்கு தான் நீங்க மாசம் மாசம் செலவுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கீங்கல்ல. அவ இந்த வீட்ல ரொம்ப வசதியா நல்லா தானே இருக்கா. அப்படி இருக்கும்போது அவளுக்கு தனியா ஒரு கார்ப்பரேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருக்கீங்களே, அது எதுக்குன்னு கேக்குறேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? அத்த, இத்தனை நாளா நான் இந்த வீட்ல தான் இருக்கேன். உங்க மருமகளா நான் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சிருக்கேன். எனக்கு இது வரைக்கும் நீங்க ஒரு தனி அக்கவுண்ட் ஓபன் பண்ணது இல்லையே. இதே உங்க பையனும் இருக்காரே, அவருக்கும் இது வரைக்கும் தனி அக்கவுண்ட் ஓபன் பண்ணது இல்லையே. உங்க சொந்த ரத்தம் சிபி, உங்க வாரிசுன்னு சொல்லுவீங்கல்ல, அவனுக்கு நீங்க தனி அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கலையே. இப்ப இவளுக்கு மட்டும் எதுக்குத? இப்போ நான் செஞ்சது தப்புன்னு சொல்றியா? இது தப்பு இல்லையா? உங்களுக்கு உறுத்தலையா? சொந்த புள்ள, சொந்த மருமக, பேரனையெல்லாம் விட எங்கிருந்தோ வந்தவ உங்களுக்கு அவ்வளவு பெருசா போயிட்டால. மீனா, என் முடிவை கேள்வி கேட்கிற அளவுக்கு நீ வந்துட்டியா? நான் எது செஞ்சாலும் அதுல 1000 காரணம் இருக்கும். பிரச்சனை பண்ணாத, அமைதியா கிளம்பு. சரிங்க அத்தை, நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. பதிலுக்கு ஏன் முடிவை நான் சொல்லணும்ல? என்ன? இத்தனை வருஷமா எனக்கு என்ன வேணும்னாலும் நான் உங்களை கேட்டுதான் வாங்கியிருக்கேன். ஆமா. இனி தமிழுக்கு எது வேணும்னாலும் அவ என்கிட்ட கேட்டுதான் வாங்கணும். மீனா. இல்ல அத்தை, இது என்னோட உரிமை. இதை நான் விட்டு கொடுக்க முடியாது. அவ என் கையை எதிர்பார்த்து இருந்தாதான் உங்க மேல எனக்கு இருக்கிற மரியாதை அவளுக்கு ஏன் மேல இருக்கும். இல்லன்னு வைங்க, இந்த வீட்ல நான் ஒரு செல்லா காசாவே போயிடுவேன் அத்தை.